இவர் பேர் கார்ல் குஸ்டாஃப் யுங், ஒரு ஸ்விஸ் சைக்கியாட்ரிஸ்ட். ஹீ டாக்ஸ் அபவுட் த மீட்டிங் ஆஃப் டூ பர்சனாலிட்டிஸ். ஒரு ரெண்டு பேர் அவங்க மனப்பான்மையோட இஃப் தே கம் டுகெதர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, இட் இஸ் லைக் டூ கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் கம்மிங் டுகெதர். ஏன்? ஹி சேஸ் இஃப் அட் ஆல் தெர் இஸ் அ ரியாக்ஷன், அவங்க ரெண்டு பேரும் தே ஆர் டிரான்ஸ்ஃபார்ம்ட். தே வில் நாட் பி லைக் வாட் தே வேர் பிஃபோர். சோடியம் அண்ட் குளோரின், ஒரு பாய்சனஸ் கெமிக்கலும் ஒரு நாசியேட்டிங் கேஸும் சேர்ந்தா உப்பா மாறுற மாதிரி. த கம்மிங் டுகெதர் of two diverse personalities. வணக்கம். தொகுப்பாற்றல். From nothing, from a few pieces, creating something of value, something that you will probably find use for in the future. Synthesis, உருவாக்குதல். இப்படி ஒரு புத்தகம் படிச்சுட்ருக்கோம் நாங்கள் ஜோஹோ ஸ்கூல்ஸில். டிசைனிங் வித் த மைண்ட் இன் மைண்ட். ஹே, யாரா யூஸ் பண்ண போகிறாங்க? மக்களுக்கு முக்கியமான கருவி என்னடா? மைண்ட். அந்த மைண்டை நீ மனசில் வச்சுக்கடா டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி. அதில் யுவர் ஐசைட் இஸ் வீக், யுவர் பெர்செப்ஷன் ஆஃப் மூமெண்ட் இஸ் புவர், யுவர் சென்ட்ரல் விஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யுவர் பெரிஃபரல் விஷன், யுவர் அட்டென்ஷன் இஸ் ஸ்பொராடிக் அப்படின்னு திட்டுறார். யாரை? மனுஷனை. சொல்லிட்டு இந்த மாதிரி மனுஷனுக்கு தான் நம்ம டிசைன் பண்ணுறோம். ஸோ டிசைன் வித் கேர். In that book, he talks about two important words. One is called the feature-driven reading, feature-driven seeing, feature-driven understanding. The other is context, சுற்றுப்புற சூழல், நிலைமை, context-driven understanding or learning. அதுக்கு ஒரு உதாரணமாக நாங்கள் வகுப்பில் பார்த்தோம். ஒரு ஆள் இருக்கார், அந்த ஆளுக்கு பிரெயின் இருக்குது. Those 5 sense organs are actually not smart. They are dumb. They just get what's happening around them. Smell, taste, sound, sight, whatever. அது அப்படியே வாங்கி, இந்தாப்பா என் பொறுப்பை உன்ட்ட கொடுக்கறதுன்னு பிரெயின்ட்ட கொடுக்கறது. It's the brain that puts them all together and synthesizes meaning, synthesizes a sense of understanding அப்படின்னு சொல்கிறார் அந்த புத்தகத்தில். Assume this is a person and we present an apple to that person. If it is feature driven, wow, green apple, fresh, with a leaf sticking out, I want to eat it அப்படின்னு எச்சில் ஊறுது, கண் அப்படியே விரியுது, everything starts happening. But what is the context here? The context here could be, this guy is somebody you wronged yesterday. நேற்று நீ பிரச்சனை பண்ண அந்த ஆள், அவன் உனக்கு ஒரு க்ரீன் ஆப்பிள் கொண்டு வந்து கொடுத்தான்னா உள்ள விஷ ஊசி செலுத்தியிருக்கானோன்னு தோணுமா? தோணாதா? What if he has 5 apples and he gives you 1? Would you like that? What if it is rotten on the other side? முன்பக்கம் நல்லா இருக்குது, பின்பக்கம் அழுக ஆரம்பிச்சிருக்குன்னா? What if this girl who is giving it to you, oh, her name is not Eve, by the way. If this girl who is giving this apple to you, you know that she hates apples. How will your perception about this whole thing, what meaning will you synthesize? How will that change? History, memory, other sense organs putting in data, stuff you have read about on the internet, all these come together. And நம்ம மனுஷன் பிழைக்கிறதுக்கு முக்கியமான காரணமே சென்ஸ் ஆர்கன்ஸை நம்பி இல்லை. சென்ஸ் ஆர்கன்ஸ் கொடுக்குற இன்புட்டை வச்சு
உன்கிட்ட ஏற்கனவே இருக்கிற ஹிஸ்டாரிக் நாலெட்ஜை வச்சு யூ சிந்தசைஸ் நியூ மீனிங் அண்ட் நியூ அண்டர்ஸ்டாண்டிங். அதனால் பழைக்கிறான். ஐ எம் ரீடிங் திஸ் புக் ஃபார் மை மாம். மகாபாரதத்தோட 14வது புத்தகம் இது. ஜெயமோகன் சார் எழுதினது. நீர்க்கோலம் அப்படின்னு பேர். இந்த புத்தகத்தில் அர்ஜுனன் கோஸ் இன் டு ஹைடிங். ஒரு இன்காக்னிட்டோ மோடில் he takes the form of அந்த இருபாலினத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. he takes a transgender form and becomes a dance teacher. அண்ட் ஒருத்தன் வந்து என்னங்க சொல்லித்தரீங்க நீங்கள் மகாராணிக்கு, உத்தரை மகாராணிக்கு என்ன சொல்லித்தரீங்க, டான்ஸாக சொல்லித்தரீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறார். அதுக்கு அர்ஜுனன் gives a very beautiful answer. I wanted to share that with you. நீங்கள் அளிப்பதை அல்ல அவர் பெற்றுக்கொள்வது அப்படின்னு அந்த போர் வீரன் சொல்கிறான். அதுக்கு இந்த டான்ஸ் மாஸ்டர் சொல்கிறார், ஐ திங்க் தட்ஸ் அப்ளிகபிள் டு ஆல்மோஸ்ட் எனி டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப். வீரரே, எந்த ஆசிரியர் அளிப்பதையும் மாணவர்கள் அவ்வண்ணமே பெற்றுக்கொள்வதில்லை. they don't just like that take whatever a teacher or mentor gives. ஆசிரியர் விதைகளை அளிக்க முடியும், முளைப்பது அவரவர் ஈரம். அங்கே இருக்கிற சாயில் குவாலிட்டி, அங்கே இருக்கிற மாய்ஸ்சர், அங்கே இருக்கிற ஹியூமிடிட்டி, அங்கே இருக்கிற ஃபர்டிலைசரை வச்சு அது வளரும். சிந்தசிஸ் அகெயின் இப்போ தானே பார்த்தோம். ஓகே, I'll take you to Mr. Bloom. பெஞ்சமின் ப்ளூம் அப்படிங்கிறவர் வந்து 1950s he came up with a framework. ஒரு pyramid like triangle like framework நிச்சயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ப்ளூம்ஸ் டாக்ஸானமி அப்படின்னு பேர். அதில் சிந்தசிஸ் எங்கே இருக்குன்னு பாருங்களேன். காக்னிட்டிவ் அப்படின்னு ஒரு காலம், அது மாதிரி அஃபெக்டிவ் அதாவது எமோஷன் பேஸ்டு காலம். 2 காலமில் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. இவர் தான் பெஞ்சமின் ப்ளூம். ஸோ as you can see, முதல்ல நாலெட்ஜ் மனப்பாடம் பண்ணி சொல்ல தெரியும்ப்பா, நீ பேசுகிறேன்னா கவனிக்க முடியும்ப்பா. அண்ட் தென் நீ சொல்கிறத எனக்கு புரிஞ்சிக்க முடியும்ப்பா. I can get into a conversation with the teacher. And slowly it becomes application. கற்றுக்கொண்டதை உபயோகிக்க முடியும். அது மாதிரி இன்னைக்கு சொல் தந்தது, இன்னொரு நாள் சொல் தந்தது, இன்னொருத்தர் சொல் தந்தது, I can assign different levels of values to them. Next level is, okay, இப்படி நடக்குதுன்னா ஏன் அப்படிங்கிற அந்த அனலைசிங் இன்டென்ட் என்னால் கொண்டு வர முடியுது. அதே மாதிரி எல்லா கற்றுக்கொண்டதையும் ஆர்கனைஸ் பண்ணி put them all together into one body of knowledge. Finally, what's the 5th level? Synthesis. நீயா உருவாக்குவது. It could be a new kind of understanding. It could be a new way of putting things together. எங்கேயோ ஏதோ படித்ததையும் இதையும் முடிச்சு போட்டு you create new understanding. Synthesis is that black belt in this pyramid of understanding. ஈலான் மஸ்க் இப்போ நியூஸில் இருக்கார். ட்விட்டர் சிஇஓவை முதல் நாளே துரத்தி விட்டார்னு சில பேர் வருத்தமாக இருக்காங்க, சில பேர் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. கிராக்பாட் இவருலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இவர் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கார். அதை பார்த்து ரசித்து வியந்து நம்ம அதிலேருந்து ஏதாவது கற்றுக்கலாமா அப்படின்னு பார்க்கலாம். This man, unhappy that I think he has 5 children. His children are not getting good education at school. He decided to create a school. Ad Astra அப்படின்னு ஒரு ஸ்கூலை உருவாக்கிட்டார். அந்த ஸ்கூலில் வந்து சிந்தசிஸ் அப்படின்னு பேர். அதை ஒரு வெப்சைட்டாகவும் உருவாக்கி உலகத்தில் எந்த ஓரத்தில் இருக்கும் குழந்தையும், கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது ஆனால் கற்றுக்கொள்ள முடியும். இந்த அப்ரோச் இஸ் ப்ராபப்ளி த பெஸ்ட் அப்ரோச். வருங்காலத்துக்கு அவங்கள தயார் பண்ணுறதுக்கு ப்ராபப்ளி திஸ் இஸ் பெஸ்ட் அப்படின்னு he has proposed something called the synthesis approach. What is that synthesis approach? அப்படின்னா 3 important pillars. The first one is, hey, let's not do grading. நம்ம உடனே ஓஹோ நீங்கள் ரேங்க் கொடுக்க மாட்டிங்களா, நீங்கள் மார்க் கொடுக்க மாட்டிங்களா, ஓகே நாங்கள் அந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் பார்த்துருக்கோம், ஜோஹோ ஸ்கூல்ஸில் கூட அப்படி தான் அப்படிங்கிறது இல்லைங்க. அதையும் தாண்டி there is no class level, 4th standard, 8th standard கிடையாதான். across ages they come together. சில பேர் ரொம்ப வேகமாக முன்னேறாங்கன்னா 8 வயசுலேயே 12வது படிக்கிறான்.
சில பேர் கொஞ்சம் மெதுவாக கொஞ்சம் பரவலாக சிந்திக்கிறாங்க அப்படின்னா 18 வயசாவது 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கான், நோ ப்ராப்ளம் அப்படிங்கிறார். Ditch the grade. Then he says, too often we are focused on tool learning. இதை உபயோகிப்பது எப்படி, அடுத்தது அதை உபயோகிப்பது எப்படி, அப்படியே போயிட்டு இருக்கோம். அது தப்பு. ஒரு ப்ராப்ளமை கொடுத்துட்டு இந்த ப்ராப்ளமை சரி செய்வதற்கு, இதற்கு ஒரு வழி கண்டுபிடிப்பதற்கு என்னெல்லாம் டூல்ஸ் வேணுமோ அந்த டூல்ஸை கற்றுக்கொள்வது எப்படின்னு பார்க்கலாம். அதிலிருந்து தான் 3வது ஃபண்டமெண்டல் பில்லரும் வருதுன்னு நினைக்கிறேன். த தேர்ட் ஃபண்டமெண்டல் பில்லர் இஸ், வேணுங்கும் போது கற்றுக்கலாம்ப்பா. எங்கே போயிட போகிறது இன்டர்நெட், எங்கே போயிட போகிறாங்க இந்த டீச்சர்ஸ், எங்கே போயிட போகிறாங்க இந்த காலீக்ஸ்? ஆன் டிமாண்ட் லேர்னிங், நாட் ஜஸ்ட் இன் கேஸ் லேர்னிங். ஏன்னா இந்த ஜஸ்ட் இன் கேஸ் லேர்னிங்கிறது ரொம்ப வருஷமாக நம்மளுடைய மூதாதையர்கள் நம்மளுக்கு அந்த வழியிலேயே சொல்லித்தந்ததுக்கு காரணம், த வேர்ல்ட் ஆஃப் நாலேஜ் வாஸ் அ pretty small circle. இவ்வளோதான்ப்பா, நோன் இன்ஃபர்மேஷன் இவ்வளோதான், இதை மனப்பாடம் பண்ணி கற்றுன்ட்டேன்னா அப்படின்னு சொல்லி தந்துட்டு இருந்தாங்க. நவ் தட் இஸ் எக்ஸ்ப்ளோடட். ஒரு பிக் பேங் வெடித்த மாதிரி இருக்குது. வாழ்நாள் முழுசும் இஃப் யூ ஹவ் பீன் லேர்னிங் ஸ்டடியிங் இன் ப்ராபப்ளி ஒன் நேரோ டொமைன், யூ ஸ்டில் வுட் ஹவ் ப்ராபப்ளி ஜஸ்ட் ஸ்க்ராச் த சர்ஃபேஸ். அப்படிங்கிற அளவுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால, சாரி, லேர்ன் இட் ஆன் டிமாண்ட். Take 2 minutes, just in time, rather than just in case. These are those 3 pillars that support synthesis. And he also talks about 4 words, 4 important words that drive day-to-day work at synthesis. The first one is grasping. குழந்தைகள் வந்து ஆன்லைன் ப்ரோக்ராம் இது. They are given a guide, a senior teacher, and let loose in an environment. There are other children also. It's game driven. Interesting thing about this, the game, you don't know the rules. You figure the rules out as you play. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? யோ, வாழ்க்கையே அப்படிதான். You don't know the rules. You fail, you make mistakes, you learn, and then you realize you shouldn't do that again. The second word is about voice. ஒருத்தரோட கம்யூனிகேட் பண்ணுவது எப்படி, அதுவும் கம்யூனிகேட் பண்ணுவது என்றால் பேசுவதல்ல, கேட்பதும் கூட, உணர்வதும் கூட. Don't they say that? We are given 2 eyes and 2 ears and only 1 mouth for a reason. அடக்கு, கவனி, பார். That is something they learn. And then they also learn ownership. Own up your mistakes. Be your own best critic. நீ ஒரு தவறு பண்ணிட்டேன்னா அங்கேருந்து அப்படியே டிசம்பாடிடா அங்கே போய் நின்று அந்த கடந்த கால மனிதனை பார், அவனை திட்டு, அவளை திட்டு, தவறுகளை புரிந்து கொள், அப்போதான் யூ வில் பி ஏபிள் டு டூ பெட்டர் அப்படிங்கிறது the third part, which is ownership. And finally, flow. Flow, we have talked about flow many times, and this particular place, they use flow as celebrating the process, the journey, and not really too particular about the destination. போகிற வழியில் என்னத்தெல்லாம் நீ பிக்கப் பண்ணிக்க முடியுது அப்படிங்கிறது தான் flow. Synthesis, again, 3 different kinds of synthesis, all pointing towards probably just one thing, a better understanding of the world around you. இந்த புத்தகம் ஞாபகம் இருக்கா? Glue அப்படின்னு. இந்த புத்தகத்திலையும் the author says it is important for you to synthesize. இந்த சிந்தசைஸ்னா டீம் மேனேஜ்மெண்ட்லேயும் என்னப்பா புது காம்ப்ளிகேட்டட் டேர்மாக இருக்குன்னு பயப்படாதீங்க. டேக் த சிம்பிள் கால்வின் அண்ட் ஹாப்ஸ் எக்ஸாம்பிள். அந்த சின்ன பையன் வந்து அப்பா பக்கத்தில் போய் நிற்கிறான், வெளியில் ஸ்னோ கொட்டிக்கிட்டு இருக்கு, பயங்கர கோல்டாக இருக்குது அப்படிங்கிறார் அப்பா. பையன் வந்து நான் விளையாட போகணும் அப்படின்னு அவனுடைய இன்டென்ட்டை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறான். வாட்ஸ் த மாம் டூயிங்? த மாம் synthesizes. She says, it's cold outside. Take a jacket if you're going to go play. அந்த குழந்தையோட இன்டென்ட்டும் taken care of. அப்பாவோட ஃபியரும் allayed. இல்லையா? So this is one simple example of synthesis அப்படிங்கிறாங்க in the author. Also, she gives a framework, 3 beautiful steps. She says,
முதல்ல as you go, as you keep going ahead in your project, keep picking stuff up like a snowball. ஒரு மேக்னெட் மாதிரி, ஒரு ஸ்னோபால் மாதிரி அங்கங்கே கிடைக்கிற விஷயங்களை நீ சேகரிச்சுக்கிட்டே போனேன்னா, by the time you reach a point where questions are thrown at you, you are asked to make decisions, you will be able to synthesize the right answer. The three-part framework she gives after collecting like a snowball is do inference. Inferenceங்கிறது என்ன? நிறைய பீசஸ் சேர்த்துட்டோம். Are they all pieces of the same puzzle? Do they even fit well? Is there something that doesn't belong? Is there அப்படிங்கிற அந்த தேடலில் நீ இருக்கணும். That is inference. Okay? That's the first way to put those pieces together. What's the second way to put those pieces together? The stuff that you have picked up along the way, the stuff that's going to help you synthesize. The second way is serialization. இது, இதன் பிறகு இது, இதன் பிறகு இது. Oh, there seems to be a step missing. அப்படின்னு போய் தேட ஆரம்பிப்போம். That is the second part of this three-part approach to synthesis. What's the third part? முதல்ல இது, இதனுடன் இது அப்படின்னு பார்த்தோம். ரெண்டாவது, இது, இதன் பிறகு இதுன்னு அடுக்கு அப்படின்னு புரிஞ்சுட்டோம். What could be the third one? The third one, of course, is storytelling. எடுத்த பீசஸ் எல்லாம் வச்சு can you put up a meaningful story அப்படின்னு பார். Why is that important? Because when you tell a story, there is not just getting pieces together, not just seeing them in sequence, but also looking at a cause and effect relationship. இது, இதனுடன் இது, இது, இதன் பிறகு இது, இது, இதனால் இது. Cause, effect. And again, அந்த cause effect story சொல்லும் போது முரணா ஏதாவது திமிரு பிடிச்சு தலையை தூக்கி நிற்கிறதான்னு பார்க்கணும். பார்த்து அதை அட்ரஸ் பண்ணும். That is how you get your complete set so that you can synthesize. Isn't that beautiful? But there is a closing thought. The closing thought வார்னிங்னு நினச்சிக்கலாம். ஏன்னா இந்த சிந்தசிஸ் இருக்கே, அது your imagination is your limit. ஒருத்தர் உன்ட்ட பேசிட்டு இருக்கும்போதே, இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போதே, I'm sure you synthesized a lot. Thankfully, we are not facing each other, because if we were facing each other in real life, right here, right now, probably you would not have let me finish. இல்லை தப்பு, இல்லை அதை விட இது நல்லா இருக்கும், என்னமாவது நீங்கள் கொண்டு வந்திருக்க சான்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் மனக்குதிரையை கட்டுப்படுத்துகிற நேரங்களும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு one advice I found somewhere on the internet. I thought it was pretty interesting. அதனால தான் ஷேர் பண்ணுறேன். லிசனிங் மோடில் இருக்கும்போது, கிரகிச்சுக்கிட்டு இருக்கும்போது, டபக்குன்னு வாயை திறந்து உன்னுடைய அருள் மொழிகளை கொட்டாமல் இருக்கணும்னா, ஜஸ்ட் இமேஜின் தட் திஸ் இஸ் ஹேப்பனிங். நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாப்அப் இது, being recorded for quality purposes, அல்லது you have given consent அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் டென்ஷன் ஆவீங்களா இல்லையா? கேமரா பிளிங்க் அடிச்சிட்டு இருந்ததுன்னா டேய் அப்படின்னு கொஞ்சம் அப்படி பண்ணிப்பீங்களா இல்லையா? Probably that little check is useful in the long run when you have to check your horses of imagination to understand fully before synthesizing and then speaking. Thank you. அடுத்த வாரம் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். If you like this video, இதுவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். Please go ahead, check these out.